கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மை நாங்கள் மறக்கவிடு, எம்மை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏழையோர் துன்பம் நினைக்கவிடு. இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே அலெக்சாண்டர் லகாத் அவர்களுடைய ஆண்மையிலை பாட்டிற்காக நாம் ஜெபிக்க கூடியிருக்கின்றோம். இறைவன் தாமே அவருடைய குற்றம் பாவங்களை எல்லாம் நினைத்து அவருக்கு மன்னிப்பை தரும்படியாகும். அவருடைய நன்மைத்தனங்களை நினைத்த ஆண்டவர் ஆஸ்வதிக்கப்பட ஜெபிப்போம். நாம் செலுத்துகின்ற ஜெபங்கள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கவும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இவருக்கு ஆண்மையிலை பாற்றை தர வேண்டியும் ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்கள் நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவனை நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வு கழிச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, சிலுவையின் மறைபொருளால் எங்களை உறுதிப்படுத்தி உம் திருமகனின் உயிர்ப்பின் அருளடையாளத்தால் முத்திரையிட்டீரே. அதனால் உமடியா அலெக்சாண்டர் லகார்து மீது கனிவுடன் இரக்கம் கொண்டு நீர் தோர்ந்து கொண்டவர்களின் தோழமையில் அவரை சேர்த்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தார் தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல்
அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா வாழ்விற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம்மா
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 23 இறைவார்த்தைகள் 46, 50, 52, 53. ஏறக்குரிய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். அவர் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறி தன்னுடைய ஆவியை கடவுளிடம் ஒப்படைத்தார். அதே போன்றுதான் இறக்கின்ற ஒவ்வொரு நபரும் தம்முடைய உயிரை கடவுளிடம் நாம் ஒப்படைக்கின்றோம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற அலெக்சாண்டர் லகார்து அவர்கள் தன்னுடைய உயிரை, ஆன்மாவை கடவுளிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அந்த கடவுளிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆன்மாவானது ஆண்டவருக்கு உரிய ஆன்மாவாக, ஆண்டவருடைய வலப்பக்கம் இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருக்கும். நாம் அவருக்காக ஜெபிக்க இங்கே கூடியிருக்கின்றோம். நாம் செலுத்துகின்ற ஜெபங்களும் மன்றாட்டுகளும் ஆண்டவர் செவிமடுத்து அவர் ஒருவேளை சிறு சிறு குற்றங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனுபவித்து கொண்டிருந்தால் அந்த ஆன்மாவை மீட்டெடுப்பதற்காக நாம் செலுத்துகின்ற ஜெபங்களும் திருப்பலியும் மன்றாட்டுகளும் பயன்படும். அதை தான் நாம் இணைச்சட்டத்திலும் பார்க்கின்றோம். இறை மக்கள் ஆண்டவரோடு இணைந்து அந்த ஆன்மாவிற்காக ஜெபித்தார்கள். நாமும் அதே தான் இவங்க செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக கடவுள் அலெக்சாண்டர் லகாது அவர்களுடைய ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வலப்பக்கம் இருக்க செய்வார். அவர் வாழ்ந்த காலத்திலே பல்வேறு மக்களுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்கலாம். பல்வேறு மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்திருக்கலாம். பல மனிதர்களை தன் வாழ்விலே தொட்டிருக்கலாம். அதனால் அவர்கள் வளர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவானது நிச்சயமாக இறைவனுடைய வலப்பக்கம் வீற்றிருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அவரிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் மன்றாடுவார். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக இறைவன் இவரை ஆசீர்வதித்து இவருக்கு நித்திய இளைப்பாற்றி தருவார். இவரிடம் ஜெபிக்கின்ற ஜெபங்களை கடவுள் ஏறெடுத்து அதை நமக்கும் நிறைவாக செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாமும் ஜெபிப்போம். நமது வாழ்வையும் நினைவு கூறுவோம். நாமும் ஒரு நாள் ஆண்டவரிடம் செல்ல இருக்கின்றோம். நமது வாழ்வையும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு உகந்ததாக, நாமும் ஆண்டவரிடம் ஆவி ஒப்படைக்க தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமோ என்று சிந்திப்போம். ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நிச்சயமாக இறைவன் நம்முடைய ஜெபங்களை மன்றாட்டுகளும் ஏறெடுத்து பார்த்து இவருக்கு ஆன்மையை பற்றி கொடுப்பார். நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி இந்த ஆன்மாவுக்காக நம்முடைய நேரத்தை ஜெபத்தை ஒப்பு கொடுப்போம். நித்திய இளைப்பாற்றில் தந்து இந்த ஆன்மாவை உம் கையில் சேர்த்துக்கொள்ளும் எங்கள் இயேசுவே, ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே.
அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களிடம் அன்பான திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மடியர் அலெக்சாண்டர் லேகார்துக்காக இறை புகழ்ச்சி பலி ஒப்பு கொடுத்துமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் இறை பற்றுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வு உயிர்த்தலும் பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனி தம்மை கையிழைத்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அறிந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலைகளை கலைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பள்ளி கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திரும்பவும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்முடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் துறாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் துறாவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீர் உலகத்திலும் அடைத்து கொண்ட அலெக்சாண்டர் என்னும் அடியார் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கிற துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் நிறைவேற்றலும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த மரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கல்லையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பா இயேசுக்கு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கணும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மொத்துருவை நம்பிக்கை கண்ணோக்கி மொத்துருளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் திரண்ட அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை நம் பாவங்களை போக்கக்கூடியவர். செம்மறியின் விருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திருவிருந்தில் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிரிந்து போன சபையை சார்ந்தவர்கள் இத்திருவிருந்தில் பங்கு பெற வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும்.
சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பா என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பா என்னை அழைத்தாய். என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நுழைந்தாய். என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மனமொன்று கண்டேன், தாயுடன் ஒன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழ்வேன். ஒரு போதும் உன்னை பிரிய நிலையான ஒரு ஒன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீர் தேடும் மான் போல தேடி வந்தேன், நீர் என்று வாழ்வில்லை என்று நம்பேன். நீர் தேடும் மான் போல தேடி வந்தேன், நீர் என்று வாழ்வில்லை என்று நம்பேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசுவே, என்னுள் நின்றாய், நிதமின் பாதம் உன்னை நீராடி சென்றாய். உன்னோடு நான் வாழ்வேன். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிரளிக்கும் அருளடையாளத்தால் உளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எம் சகோதரர் அலெக்சாண்டர் லகாதின் ஆன்மா உமது உடன்படிக்கையில் பங்கேற்க அருள் கூர்ந்த நீர் அவர் இத்திருப்படையின் ஆற்றலால் தூய்மை பெற்று கிறிஸ்துவின் அமைதியில் முடிவின்றி பேரும் கொள்ள செய்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி சென்றொழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ்மாட்சியும் உண்டாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.